கவர்மெண்ட் ஆபீஸா போய் கையெழுத்து டயத்துக்கு போடணும்னு. அம்மா வா லேட்டா வந்தாங்க எஸ்கே ப்ரோ இன்னைக்கு. ஆமா ஜெயந்தி. அக்கா அப்படிங்கிறாங்க. அந்த கேஸ் ஆட்டோ ஆட்டோ பிஸியா ப்ரோ கிட்ட குடுக்கணும். அப்பதான் ஆல் டீட்டெயில்ஸ் ஷுவரா வெளிய வரும். யாரு? டாக்டர்ட்டயா? டாக்டர் பெரிய சிபிசிஐடி அவர்ட்ட கொண்டு இத குடு. டாக்டர் பதவி வேற பத்தலையாம். அது சரி. அது சரி அஜித் டாக்டர் நீங்க பார்த்திருக்கீங்க தானே? அவர நான் எப்படி இருக்கேன், அதே அவரு என்கிட்ட எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க அம்மாகிட்ட அப்படிங்கிறாங்க. ஜெயந்தி. இப்ப நான் வேண்டான்னு போனா கூட அவரு ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாருமா. ஆம்பளை எப்பயுமே சில பேர் வெளிய காட்டிக்க மாட்டாங்க ஜெயந்தி. சரியா? மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு பொம்பளைங்களால கண்டே பிடிக்க முடியாது. சில கேரக்டர் அப்படிதான். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப வரும் பொங்கிட்டு பாசம். கரடு முரடா இருக்கிற ஆம்பளைகிட்ட தான் பாசம் அதிகமா இருக்கும். அதான் வெளிய காட்டத் தெரியாது அவங்களுக்கு. என்ன தரிசனம் சொல்றீங்க? நீங்க ஒரு ஜென்ஸ் தானே உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஆளையே காணோம்ப்பா. நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டாக்டர்ட்ட நானே ஒரு கவுன்சிலிங் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ள ஓடி போயிட்டாரு. என்னன்னே ஒண்ணுமே புரியல. டேய்! நீ குடும்பஸ்தன்டா. உனக்கு புரியலைன்னா சொல்லக்கூடாதுடா அஜித்து. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 3 பொண்டாட்டி 33 புள்ளைகள வச்சுட்டு என்ன நீ இப்படி கேட்டுட்டு இருக்கிற? அது சரின்ட்டாரு எஸ்கே. கரடுமுரடு ஆண்கள் என்றால் என்ன? மனசு விட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெளியில உள்ள பாசம் இருக்கும். வெளியில பாசமே இல்லாத மாரி இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு விழுவாங்க. அவங்களையெல்லாம் கண்டா விட்டுறாதீங்க. அதுதான் உண்மையான பாசம் இருக்கும். அவங்க கிட்ட மட்டும் தான் நேர்மை இருக்கும். சரியா? அப்போ உங்க குடும்பத்துல என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் எனக்கு பேனர் தரவில்லை. ஐயோ! ஸ்பேனர்ல என்ன இருக்கு ரோஜா? எஸ்கேன்னு தான் உனக்கு முன்னாடி இருந்து வராரு. நான் என்ன அவருக்கு ஸ்பேனரா குடுத்தேன்? அஜித்ன்னு தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஸ்பேனரா குடுத்தேன்? அப்படிலாம் கிடையாது. நானே இருக்கிற ஸ்பேனர பூரா புடுங்கிடலான்ட்டு இருக்கேன். ஜெயந்தியும், தர்ஷன் மட்டும் இருக்கட்டும் ஸ்பேனரா. ரொம்ப ரஃப்பா இருப்பாங்க ரோஜா அப்படிங்கிறாங்க. ஐயோ எஸ்கே வாங்க எஸ்கே, வணக்கம் எஸ்கே. காலத்துக்கு இப்படியே இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? ஆல்ரெடி பார்த்தீங்களாம் போயிட்டு இருக்காரு. கொஞ்ச கால காலத்துக்கு நிம்மதியா இருக்கணும்லம்மா. எங்க அப்பா பத்திலாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்த மனுஷன் கூட எங்க அம்மா இத்தன வருஷம் குடும்பம் நடத்துச்சுன்னு ஆச்சரியமே படுவீங்க. வீட்ல நான்லாம் எங்க அப்பா பாசத்துக்கு ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் கூட என் பக்கத்துல உட்காந்து பேசுனது கிடையாது எங்க அப்பா. எங்க அப்பா கைய புடிச்சு ஒரு நாள் கூட நான் பேசுனது கிடையாது. எங்க அப்பா ஷோல்டர்ல சாஞ்சு அப்பான்னு பாசமா அவர் கையுக்குள்ள கைய கோத்துக்கிட்டு நான் உட்கார்ந்தது கிடையாது பக்கத்துல கூட. நான்லாம் எங்க போய் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்பா. சில ஆண்கள்லாம் அப்படிதான் ஜெயந்தி. கரடுமுரடு ஆண்கள் பத்தி லைவ்ல சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான். அவரு ஸ்டன் ஆகி இருக்காரு. எத படிச்சாரோ? என்ன அஜித்து? அவரு என்னத்த போய் படிச்சாரு? நீயே சொல்லு. அவர்கள் எல்லாம் ஆண்கள். நான் அவர்களுக்கு பேனர் வேணும்னு சொல்லு மகா. என்ன உனக்கு கிடைக்க போகுது? அத சொல்லு. ரஃப்பா இருக்கிற ஆம்பளைங்க பலாப்பழம் மாதிரி. ஆ? எஸ்கே சூப்பர். எஸ்கே என் அப்பா ஆ, சொன்னா ஒரு நடத்துங்க வார்த்தை நடத்துங்க. இன்னைக்கும் நான் எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன்மா. அது அப்பா பாசத்துல அனுசரிச்சு போறீங்க. புருஷன் மேல பாசம் இருந்தா நீங்க அனுசரிச்சு போயிருப்பீங்கல்ல. அப்பா நான் லேடி தானே. மகா விடு. என்ன தரிசனம் எஸ்கேப் ஆயிட்டீங்க? சின்சியரா இங்கதான் பேசிக்கிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே அமைதி ஆயிட்டீங்க.